ஒரு ஆலயத்தை இந்த சமுதாயம் நடத்தணுமா, அந்த சமுதாயம் நடத்தணுமா, இவங்க கிட்ட கொடுக்கணுமா, அவங்க கிட்ட கொடுக்கணுமா? காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வருஷமும் WWF மாதிரி வடகலை சமுதாயத்திற்கும் தெங்கலை சமுதாயத்திற்கும் ஒரு சண்டை போட்டு வீடியோ போடுறாங்க. ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியவில்லை. நம்ம எப்படி போய் 30,000 கோயிலை நிர்வகிக்கிறோம் சொல்ல முடியும்? என்ன பிரச்சனை? கோவில் விடுதலை அவசியமா அரசியலான்னு சொன்னா அங்க பாத்தியா வடகலையும் தெங்கலையும் சண்டை போடுறான். அதனால அரசியல்வாதிகிட்ட அரசு கிட்ட இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுன்னு புரியல. ஊழல் பண்றது தெருவில் 2 பேர் சண்டை போடுறதுக்கு சமமா? The cure should never be worse than the disease. நோயை விட அந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது அதை விட மோசமாக இருக்கக்கூடாது. இப்போ சுமன் சார் சொன்னாரு, அழகா சொன்னார், cure should not be worse than the disease. என்ன கியூர், எதுக்கு டிசீஸ், என்ன கியூர் இல்ல? இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க கியூர் இருக்கு. இந்த கோவில்கள் எல்லாம் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே கொடுக்கப்பட்டால் எல்லோரும் நேர்மையாக இந்த கோயில்களை நிர்வகிப்பாங்க. நான் ஏத்துக்கவே மாட்டேங்க. நாளைக்கு அரசாங்கம் ஒரு வேலை வேணாங்க, எல்லா கோயில்களையும் நாங்க கண்ட்ரோலை கொடுத்துறோம், ஒரு வேலை செய்தால் யார்கிட்ட கொடுப்பீங்க? அடுத்து கேட்டாரு, யார்கிட்ட கொடுப்பீங்க? இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரையும் குழப்பி அடிச்சிருது. என்ன யார்கிட்ட கொடுக்கணும்? சட்டம் என்ன சொல்றதோ அவட்ட கொடு. சட்டத்துக்கு உட்பட்டா நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? தைரியம் இருந்தா சட்டத்தை மாத்துங்க, சொல்லுங்க. கோவில்களை நாங்க தான் இனிமே நிர்வகிக்க போறோம்னு சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் என்னெல்லாம் பிராக்டிசஸ் கம்ப்ளீட்டா இன்னைக்கு அன்அக்செப்டபிள் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம மதத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு அது அன்அக்செப்டபிள். many of them are banned by law. 8 வயசுல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, சரியாதான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பண்ணது என்ன காரணம் அதெல்லாம் விட்டுடும். இன்னைக்கு பண்ணக்கூடாது, ஏத்துக்கிறோமா இல்லையா? அது மாற்றம். எல்லாரும் இப்ப மனு இல்லன்னு சொல்றா. ஆனா நேத்துக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம். யாரு ராமர்? மனுடைய பேரையா? அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம். ஆமா நடக்கணும்ன்ற நானு. அந்த மனு ராஜ்யம் நடந்தா தான் சரியாகும். அனைவருக்கும் வணக்கம். இங்க மேடையிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களில் இந்த டாப்பிக்கில் மிகவும் குறைந்த அளவு தெரிந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நானாக தான் இருக்கணும். ஏன்னா 2 ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, திரு ரமேஷும் திரு ரங்கராஜன் அவர்களும். ஆனாலும் நான் இங்கே பேச வந்திருக்கிறது மோர் ஆஸ் எ பொதுமக்கள் உடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த கருத்துக்களை தான் ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஐ வில் ரேஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். முதல்ல, கோயில்கள் ஒழுங்காக இந்து சமய அறநிலையத்துறையினால் நிர்வகிக்கப்படுகின்றனன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே யாருமே இருக்க மாட்டாங்க. இட்ஸ் எ யுனானிமஸ்லி அக்செப்டட் திங். கோயில்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுல இதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் அஸ் சே தட் பிரமாதமாக நிர்வகிக்கிறாங்க, அரசாங்கம்ப்பா சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே இந்த ஆடியன்ஸில் நான் சொல்லலை, நீங்கள் வெளியே பொதுமக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இது எதனால் நடக்கிறது, இதை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாவிட்டால் ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. நான் ஒரு மருத்துவர். ஒரு மருத்துவத்துறையில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய விஷயம், the cure should never be worse than the disease. நோயை விட அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அதை விட மோசமாக இருக்கக்கூடாது. ஸோ நாம் இந்த விஷயத்தை நாம் விவாதம் செய்யும்போது இதை மனசில் நிச்சயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் சரி, இப்போ இந்து அறநிலையத்துறையில் ஒரு அளவில்லா ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 5 துறை அளவில்லா ஊழல் இல்லாத ஒரு 10 துறையை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசாங்கம் நடத்தினா அது ஊழல் இருக்கத்தாங்க செய்யும். எல்லா துறையிலையும் ஊழல். நான் தமிழ்நாட்டை சொல்லலை, இந்த அரசோ முந்தைய அரசோ சொல்லலை. அகில இந்திய அளவில் அரசாங்கம் நிர்வகிக்கும் எந்த ஒரு அமைப்பிலும் ஊழல் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஊழலை செய்பவர்கள் யார்? அரசு அதிகாரிகள். அவர்களுக்கும் ஒரு மதம் இருக்குது. அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், பௌத்த மதத்தை பின்பற்றுவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த ஊழல். இருக்கா இல்லையா? எதுக்காக நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபார்ம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எல்லோருக்கும் திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஐயோ இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை உருவாக்குது. ஆனால் அதனுடைய தீர்வு என்ன?
ரெண்டாவது, ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் எல்லா மதத்திலும் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒற்றுமையின்மை, ஜாதி வேறுபாடுகள். ஸோ இதில் வந்து ஒரு ஆலயத்தை இந்த சமுதாயம் நடத்தணுமா, அந்த சமுதாயம் நடத்தணுமா, இவங்கக்கிட்ட கொடுக்கணுமா, அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா, இதுவே நம்மளால் எங்கள் ஊரான காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வருஷமும் WWF மாதிரி வடகலை சமுதாயத்திற்கும் தெங்கலை சமுதாயத்திற்கும் ஒரு சண்டை போட்டு வீடியோ போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அந்த ஒரு சிறிய பிரச்சனையில் 200 ஆண்டுகளாக, இது வந்து இப்போ ஏதோ 10 வருஷமாக நடக்கலை, பிரிட்டிஷ் காலங்களுக்கிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது, கோர்ட்லேயே இருக்குது. 150 வருஷத்துக்கோ மேலே, அதுக்கு மேலே கோர்ட்டில் இருக்குது. அதை தீர்த்து வைக்க முடியல. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அரசாங்கத்தின் மீது நான் ஒரு கையை இப்படி காட்டி, ஒரு விரலை காட்டி ஊழல் செய்கிறீர்கள் என்று காட்டும்போது, நான் ஒழுங்காக இருக்கேனாங்கிறது 4 கை, எனக்கு 4 ஃபிங்கர்ஸ் ஆர் பாயிண்டிங் பேக் அட் மீ. அதை வந்து ஐ நோ தட் திஸ் இஸ் அன் அன்பாப்புலர் ஒப்பீனியன். ஆனால் நான் வந்து இங்கே பாப்புலராக ஒப்பீனியன் சொல்லிட்டு போகிறதுக்காக வரல. எனக்கு என் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஒன்று, அரசாங்கம் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ், the department is looting the temples, மாற்று கருத்து இல்லை. சரியாக நிர்வகிக்கவில்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை மாற்றி அமைப்பதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று, is it possible to effect reform? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மளால் முடியுமா, முடியாதா? ஒன்று. மாற்றம் இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வர முடியலை, இது கவர்மெண்ட் நடத்துகிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு வந்தால், அதை மாற்றி நிர்வகிக்கிறதுக்கு என்ன ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேங்க. அதாவது இந்த கோவில்கள் எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே கொடுக்கப்பட்டால் எல்லோரும் நேர்மையாக இந்த கோயில்களை நிர்வகிப்பாங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அயோக்கியர்களும் இருக்கிறார்கள். அண்ட் என்ன நடக்கும்னா, திரு ரமேஷ் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு இல்லை. அந்த கோவில்களுக்கு பிரச்சனை வராது, ஏன்னா யாருமே அது பக்கம் போக மாட்டாங்க. பணம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போட்டி வரும். அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்துக்கள் தானே, பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தானே. அவங்க இந்த கோயில்களெல்லாம் எடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் தான் ட்ரஸ்டி, மெஜாரிட்டி எங்களுக்கு தான். யார் அதை தடுக்க முடியும்? இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு கோவிலில் இந்த கோவில் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட வேண்டும், அரசாங்கம் நிர்வகிக்கலை, சரி, தனியார் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு 4 ஆளுங்கட்சி, ஒரு 3 பேர் எதிர்கட்சி, வேறு இன்னொரு கட்சி, ஒரு 10 பேர் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. உங்களாலேயோ என்னாலேயோ இங்கே ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய யாராலேயாவது எப்படி தடுக்க முடியும்? திருப்பி இதே நீதிமன்றம் தான், ரைட்டா? ஸோ நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சொல்யூஷனும், இஸ் இட் ப்ராக்டிக்கல், இஸ் இட் ஃபீஸிபிள்? எந்த அமைப்பு, இப்போ நம்ம மற்ற மதத்துக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்களிடையே ஒரு ஸ்ட்ரக்சர், இது வந்து சரி தவறு என்ற வாதத்துக்கு நான் போகல, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேத்தலிக் சர்ச்னா கேத்தலிக் சர்ச்சில் டயசிஸ் இருக்குது, டயசிஸுக்கு ஒரு பிஷப் இருக்கார், அதுக்கு கீழே ஒரு 12 பேரிஷ் இருக்குது. அந்த பேரிஷ் அண்ட் தே ஹாவ், அது என்ன சரி எலெக்ஷன் அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் தேர் இஸ் அன் எலெக்ஷன் எவ்ரி 3 years 4 years. அங்கு ஊழல் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இஸ்லாமிய சமுதாயம் வக்ஃப் போர்டில் ஊழல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அனைத்து அமைப்புகளும் ஊழல். இப்போ போன வாரமோ ஒரு 3-4 வாரம் முன்னாடியோ 26 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஏதோ ஒரு முன்னாள் பிஷப் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவங்க சர்ச் மக்களே. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதனுடைய இந்த பிரச்சனையுடைய தீர்வு என்று நாம் சிந்திக்கும் போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆங்கிள். Do we have the mechanism to administer these temples properly? நாளைக்கு அரசாங்கம் ஒரு வேளை வேணாங்க, எல்லா கோயில்களையும் நாங்கள் கண்ட்ரோலை கொடுத்துட்றோம், ஒரு வேளை நடக்க போகிறது இல்லை செய்தால், யார்கிட்ட கொடுத்தீங்க? நாங்கள் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம், நாங்கள் நடத்துவோம். நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் முதல்ல டேக் ஓவர் பண்ணுவாங்க. அயோக்கியர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பெரும் பண முதலைகள் பார்த்து கொண்டுப்பாங்க. இங்கே பணம் நிறையா இருக்கா இந்த கோயிலில், அடுத்த எலெக்ஷனில் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திருப்பி இதே மாதிரி இதே நபர்கள் கோர்ட்டுக்கு போய், ஐயோ முன்னாடி அரசாங்கம் அடிச்சுட்டு இருக்க கொள்ளை இப்போ வேறு யாரோ அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன்று.
என்னுடைய லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று, எல்லா மதத்தை ஒன்லி கான்ஸ்டன்ட் இஸ் சேஞ்ச். நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மாற்றம் ஒன்று தான். அது மதத்திற்கும் பொருந்தும். இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் த செஞ்சுரிஸ் அது எப்படி இவால்வ் ஆகிருக்கு, மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இட் ஹஸ் ஃப்ளோட் லைக் த ரிவர். ஒரு நதி எந்த பார்த்து ஃபாலோ பண்ணி ஃப்ளோ பண்ணுதோ அது மாதிரி ஃப்ளோ ஆகிருக்கு. நான் எந்த மதத்தோடையும் கம்பேர் பண்ணல, பட் யூ ஹாவ் டு பி வில்லிங் டு அக்செப்ட் அண்ட் எம்ப்ரேஸ் சேஞ்ச். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் ஒரு காலகட்டத்தில் என்னெல்லாம் ப்ராக்டிசஸ் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அன்அக்செப்டபிள் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம மதத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி அது அன்அக்செப்டபிள். மெனி ஆஃப் தம் ஆர் பேன்டு பை லா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது அக்செப்டபிள். நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? அது தப்பு, அதை ஏற்றுக்கிறோம். அரசாங்கம் செய்தது சரி, இதை தடை செய்தார்கள். 8 வயசில் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பண்ணது என்ன காரணம், அதெல்லாம் விட்டுடணும். இன்றைக்கி பண்ணக்கூடாது, ஏற்றுக்கிறோமா இல்லையா? எல்லாரும் ஏற்றுக்கிறோம். அது மாற்றம், சீர்திருத்தம். ஒரு மதத்தில் சீர்திருத்தம் வர வேண்டும். இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் தி இஷ்யூ ஆஃப், நான் ஜாதிங்கிற பிரச்சனைக்கே நான் போகல. ஜாதிக்கு ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தீர்க்க முடியலையே. ஏன்? நான் ஐ எம் நாட் டாக்கிங் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி வர்சஸ் இன்னொரு கம்யூனிட்டி. ஐ எம் டாக்கிங் ஆஃப் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பிரிவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியவில்லை. நம்ம எப்படி போய் 30,000 கோயிலை நிர்வகிக்கிறோம்னு சொல்ல முடியும்? அதுக்கு அரசாங்கம் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். அரசாங்கம் இஸ் நாட் நெவர் த பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இன்றைய சூழலில் ஜாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதில் தமிழ்நாட்டை போன்ற ஒரு மாநிலத்தில் அரசாங்க கண்ட்ரோல் முழுமையாக நீக்கப்பட்டால் இந்த கோவில்களினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடும். இன்றைக்கி கேள்விக்குறி ஆயிட்டிருக்கு, ஆனால் மெதுவாக ஆயிட்டிருக்கு. நாளைக்கு அது எவ்வளவு வேகமாக அந்த டீஜெனரேஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் முழுமையாக திரு ரமேஷ் சொல்கிறதையும் திரு ரங்கராஜன் கூறப்போவதையும் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது இஸ் நாட் சஸ்டைனபிள். இந்த ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? எத்தனை ஆண்டு காலமாக எக்ஸ்டர்னல் ஆடிட் இருக்க வேண்டும் என்று திரு ரமேஷ் போன்றவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 4% எதுக்கு அந்த காசை எடுக்கிறீங்க? நீங்களே உங்கள் ஸ்டாஃபை வச்சு நீங்கள் நடத்துகிற ஆடிட்டுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் எடுத்திருக்கீங்க. அப்போ எதுக்கு திருப்பி உங்களுக்கு தனியாக ஆடிட் ஃபீ இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனால் திருப்பி கூறுவது போல் த சொல்யூஷன் must not be worse than the problem. அதற்கு வழி வகை செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு அமைப்பு, இங்கே எவ்வளோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஏதேனும் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் அனைத்து சமுதாயங்களும் பங்கேற்கும் வகை. இப்போ நான் ஃப்ராங்காக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி. நிறைய நபர்களுக்கு மக்களிடையே ஒரு கவலை, இந்த டெம்பிள் ரெஸ்டரேஷன் ஆர் டெம்பிள் ஃப்ரீயிங் டெம்பிள்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பார்ப்பன சமுதாயத்தினுடைய ஆதிக்கத்தை மீண்டும் கோவில்களில் நிலைநாட்டுவதற்காக ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆர் இம்ப்ரெஷன் இருக்கக்கூடும் வரை அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. மக்கள் ஏன் இதை ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்டாக ஆக்கலைன்னா இந்த பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணணும். அனைத்து சமுதாயத்தினர் உட்பட ஒரு குழு அமைத்து அந்த குழு இதை முன்னெடுத்து சென்றால் அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மச் பெட்டர், மச் பிரைட்டராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ தாட்ஸ். இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் இவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்க தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்டு. பட் வாட் எவர் தாட்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஷேர், ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ. ஐ ஹோப் யூ வில் லுக் அட் இட் இன் த ரைட் ஸ்பிரிட். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கோவில் எவ்வளோ முக்கியம் நமக்குன்னு. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலில் போகிற பக்தர்களுடைய கூட்டத்தை பார்க்குறோம். கோவில் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தலைப்பு கோவில் விடுதலை அவசியமா அரசியலா? ரெண்டும். அதுக்கு முன்னாடி கோவில் விடுதலை அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும் இல்லையா? கோவில் எங்கேருந்து விடுதலை? அப்போ எல்லாரும் ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒத்துன்னு இருக்கோன்னு தான் அர்த்தம். இங்கே இருக்கிற வாழ்நாள் அட்லீஸ்ட்டு கோவில் எங்கேயோ சிறைப்பட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அதனால தான் வந்திருக்கோம்.
அப்போ யார்கிட்ட சிறைப்பட்டிருக்கிறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நான் எல்லா இடத்துலையும் ஒரு க்ரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க 4 கால் பிராணி உள்ளே வரும். 4 கால் பிராணி உள்ளே வருது, குத்தம் 4 கால் பிராணி மேலேயா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சவன் மேலேயா? நாம் என்னைக்காவது ஐயோ 4 கால் பிராணியே நீ ஏன் உள்ளே வந்துட்ட, வெளியில் போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆனால் கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை, யார் யாரோ உள்ளே வரா, யார் யாரோ என்னென்னமோ செய்கிறா. கடைசியில் பழி யாருக்குன்னாக்க, இப்போ இந்த மேடையில் யாருக்கு மேலே பழி தெரியுமா? வடகலைக்கும் தெங்கலைக்கும் தான் பழி. கோவிலில் நடக்கிற பிரச்சனையில் இப்போ என்ன பிரச்சனை? கோவில் விடுதலை அவசியமாக அரசியலான்னு சொன்னால், அங்கே பார்த்தியா வடகலையும் தெங்கலையும் சண்டை போடுறான், அதனால் அரசியல்வாதிகிட்ட அரசுக்கிட்ட இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதுன்னு புரியல. ஊழல் பண்ணுறது தெருவில் 2 பேர் சண்டை போடுறதுக்கும் சமமா? ஊழல் செய்கிறது யாரு? நிர்வாகத்தில் இருக்கிறவன் ஊழல் செய்கிறான். நிர்வாகத்தில் யார் இருக்கணும்? இந்த நாடு எல்லாம் நன்னா பேசலாம், காந்தி, நேரு, அம்பேத்கர் எல்லாம் பேசலாம். நாடு எல்லாரும் யார் பேரெல்லாம் விட்டனோ அவன் பேரெல்லாம் சேர்த்துக்குங்க. இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுன்ற எல்லாரும் ஒத்துக்கிறோம், கரெக்டா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன சொல்கிறது? ஆர்டிகல் 26 என்ன சொல்கிறது? மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமையுடையது, அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்கிறது. இது அடிப்படை. இதுக்கு கீழே தான் அதுக்கு மேலே சட்டங்கள்லாம் வருது. இந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் அதுக்கு அடியில் தான் வருது. அதனால் சட்டத்தை சரியாக தான் இயற்றிருக்காங்க. நான் சொல்கிறது எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சட்டம் ஒழுங்காக தான் இருக்குது. செக்ஷன் 23 சார் இருக்கார், கரெக்ட் பண்ணுவார். என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. செக்ஷன் 23 HRNC ஆக்டில் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்குது, சரியா? இப்போ நிர்வாகமே பண்ணுறது என்னதுன்னா அந்த சட்டம் மீறல். சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தன் செயல்பட்டு இருக்கிறத எப்படி எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னே தெரியல. என்ன சாக்கு சொல்லி வடகலை தெங்கலை சண்டையை சாக்கு சொல்லி சட்டவிரோதமாக ஒருத்தன் கோவிலில் உட்காந்து நாட்டாம பண்ணுறத எப்படி ஒத்துக்கலாம்? அந்த கோவிலில் உனக்கு என்ன வேலை அரசுக்கு? நாம் எல்லாரும் தனிப்பட்ட மனிதர்களாக வருமானம் ஏற்றுகிறோம். இயற்றிய வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நாட்டின் சட்டம். வருமான வரி சரியாக செலுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்காக வருமான வரி துறை இருக்கிறது. வருமான வரி துறையினுடைய வேலை என்ன? நீ ஈட்டக்கூடிய வருமானம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒழுங்கான முறையில் தான் ஈட்டுறியா, வருமானம் ஈட்டுறியான்னு பார்க்கணும். நீ எப்படி செலவு பண்ணுறான்னு பார்க்க முடியாது அந்த துறையால். அது உன்னோட இஷ்டம், சரியா? இதே போலத்தான் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கட்டும். கோவிலுடைய வருமானம்லாம் சரியாக ஈட்டப்படுறதான்னு பார்க்கட்டும். ஒரு படிக்கு மேலே போய் எப்படி ஒழுங்காக செலவு பண்ணுறான்றதையும் பார்க்கட்டும், தப்பு சொல்லலை. ஆனால் வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி நான் சொல்கிறத நானே ஆடிட் பண்ணி நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பழி வடகலை தெங்கலை மேலே அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த வருமானத்தை ஒழுங்காக ஈட்டுறார்களான்ற இப்போது சுமன் சார் சொன்னார், அழகாக சொன்னார், க்யூர் ஷுட் நாட் பி ஒர்ஸ் தேன் தி டிசீஸ். என்ன க்யூரு, எதுக்கு டிசீஸு, என்ன க்யூர் இல்லை? இன்றைக்கி இருக்கிற சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க க்யூர் இருக்குது. அடுத்து கேட்டார், யார்கிட்ட கொடுப்பீங்க? இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரையும் குழப்படிச்சிருது. என்ன யார்கிட்ட கொடுக்கணும்? சட்டம் என்ன சொல்கிறது? அவட்ட கொடு. சட்டம் என்ன சொல்கிறது? 46 தானே சார்? 46 என்ன சொல்கிறது? ஒரு கோவிலுக்கும் அறங்காவலர்கள் இருக்கணுன்றது. அறங்காவலருக்கு யார் இருக்கணும்னு அதுக்கு குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அறங்காவலர்களை நியமனம் பண்ணி கோவிலை நிர்வாகம் பண்ண வச்சுட்டு அவங்க நிர்வாகம் ஒழுங்காக பண்ணுறாங்களா, வருமானத்தை ஈட்டுறாங்களான்றது மேற்பார்வை பண்ணுறத செக்ஷன் 23 படி பார்க்க வேண்டியது இந்து சமயத்தினுடைய கடமை. 99.7% கோவில்களுக்கு 40,000 கோவில்களில் 99.7%க்கு கோவிலில் அறங்காவலர்களே இல்லை. அப்போது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் எடுத்துப்போம், எடுத்துக்கலாம். நான் பேசுகிறேன் வடகலை தெங்கலை சண்டையை. அந்த கோவிலில் அறங்காவலர்கள் இருக்காங்களா? எத்தனை வருஷமாக இல்லை?
அங்கே இல்லாமல் செஞ்சது யார்? 65 இன்னி வரைக்கும் இல்லைன்னா யார் அதுக்கு காரணம்? அதை வேணும்னே அங்கே அறங்காவலர் போடாமல் அந்த ஸ்கீம் படி அங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி இருக்கணும்னு சொன்னால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி யார் போடுறாங்க? ஈவா தூக்கி போடுறான். தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது, அவன் 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டுறது, அந்த சண்டையில் இவங்க 2 பேரும் அவன் சொன்னார் பார்த்தீங்களா கொளுத்தி போடுறதுன்னு, அந்த கொளுத்தி போட்டு அதில் யாரோ 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டால் அதை பெருசாக பேசிட்டு 40,000 கோயிலை நீங்கள் ஆளுமை பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டவிரோதமான செயலை ஏன் நியாயப்படுத்துறீங்க? சட்டவிரோதமான செயலை சட்டவிரோதமான செயல்னு சொல்கிறதுக்கு ஏன் நமக்கு தைரியம் இல்லை? சட்டத்துக்கு உட்பட்டால் நாங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்கு? தைரியம் இருந்தால் சட்டத்தை மாற்றுங்க, சொல்லுங்க. கோவில்களை நாங்கள் தான் இனிமேல் நிர்வகிக்க போகிறோம்னு சொல்லுங்க. அது உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம், அது செல்லுமா செல்லாத அந்த சட்டம்னு 1970 கொண்டு வந்தார் ஒரு சட்ட திருத்தம். இந்து கோவில் நுழைவு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டார் 4A. கோவிலுக்குள்ளே யார் வேணால் உள்ளே போகலாம், எந்த மதத்தினர் வேணால் உள்ளே போகலாம், எந்த மதத்தினர் வேணால் உள்ளே போகலாம். இதென்ன கோவில் என்ன எக்ஸிபிஷன் ஆளா? யார் வேணால் உள்ளே போகிறதுக்கு? மெக்காவில் போனீங்கன்னா ஊருக்குள்ளேயே விட மாட்டான். நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலவுடு. ஊருக்கு வெளியில் போட்டிருக்கான் போர்டு. எனக்கு இங்கே காமிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வெப்சைட்லாம், இது என்னுடைய ட்விட்டரில் பார்க்கலாம், போட்டிருக்கேன். நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு ஊருக்குள்ளேயே விடலை. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறார், ஏன்னா உலகத்திலேயே கொஞ்சம் பாப்புலேஷன் நாங்கள் தான், எங்களுக்கு இது ரொம்ப புனிதம். அப்போ எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னுடைய கோவில்ன்றது கோவிலுடைய மதில் சுவரிலிருந்து ஆரம்பித்து கர்ப்பகிரகம் வரைக்கும், அந்த கோவில் மதில் சுவர்லேருந்து ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து ஆகமம் உள்ள வருது, ஆகமத்துடைய அடிப்படையில் அந்த கோவில் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு உள்ளுக்குள்ள கோவிலுக்கு விரோதமான எது வந்தாலும் யார் வந்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்கிறது ஆகமம். தவறுன்னு சொல்கிறதுனால எல்லாரையும் வராதுன்னு சொல்ல, தவறுனா பிராயச்சித்தத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்காக மாற்று மதத்தினவரெல்லாம் உள்ளே வரலான்னு ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா இது அல்ட்ரா வயர்ஸ், இது அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டவிரோதம்னு சொல்லி 1974 ரத்து பண்ணுது அந்த 4A. ஆனால் இன்றைக்கும் அதையே பேசிகிட்டு இருக்கோம். இன்டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. கேட்டால் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் எழுதி கொடுத்துட்டா போகிறோம். ஏன் நான் இஸ்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுனா மெக்காவில் விடுவியா? இப்படி தான் நான் போவேன், அப்படி தானே வராங்க அவங்க கோயிலுக்குள்ள, இப்படி தான் நான் போவேன் மெக்கா உள்ள, நான் இப்படி வருவேன், இந்த இஸ்லாமத்தில் நம்பிக்கை இருக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன், விடுவியா? ஆனால் உங்களுடைய மத உடைகள் உங்களுடைய மத புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு எங்கள் கோயிலுக்குள்ளே வருவீங்க, நீங்கள் உட்காந்துன்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, நாங்கள்லாம் உட்காந்து நாங்கள் போய் அங்கே சந்தியாவந்தனம் பண்ணுன்னா விரட்டி அடிப்பீங்க. இது யார் பண்ணுறது? கார்த்தால் பேசும்போது நீதியரசர் சொன்னார், ஒரு கோவிலில் பெருமாள் கோவிலில் அந்த கள்ளழகர் கோவிலில் ஜேசி ஆர்டர் போடுறானா. என்ன ஆர்டர்? ராமானுஜன் எவ்வளோ பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்படுறானா அந்த இது உற்சவத்தும் போது. உன்னை எதுக்கு உட்காந்து வச்சுருக்காங்க? கோவில் எதுக்கு உட்கார? இது யாருக்குமே தெரியல, அதான் ப்ராப்ளம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் உட்காந்து கோவில் நிர்வாகம் பண்ண உட்காராங்க. அவங்க நிர்வாகம் பண்ணல, அவங்க குமாஸ்தா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு குமாஸ்தா. யாருக்கு? அந்த ட்ரஸ்டிக்கு, அறங்காவலர்களுக்கு. அறங்காவலர்கள் தீர்மானம் பண்ணணும். அறங்காவலர்கள் யாராக இருக்கணும்? அந்த சம்பிரதாயத்தை உட்பட்டவராக இருக்கணும். அது எங்கே சொல்கிறது? ஆர்டிகல் 26 சொல்கிறது. அதனால் யாருக்கு கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்னா அந்தந்த சம்பிரதாயத்தினருக்கு கொடுக்கணும், அவர்கள் பார்த்துப்பாங்க. எல்லாரும் அயோக்கியர் கிடையாது. எல்லாரும் எப்படி யோகியர் இல்லைன்னு சொல்கிறியோ அதே மாதிரி எல்லாரும் அயோக்கியரும் இல்லை. அதனால் இதெல்லாம் நன்னா இருக்குது, பேசுகிறதுக்கு நன்னா இருக்கும். இதெல்லாம் இல்லையா? வேறு யார்ட்டா கொடுத்த 99 கோயிலை நீ 90% கோயில் நீ வச்சுன்னு இருக்க, ஒரே 1% கோயிலில் உனக்கு வேணுங்கிறவனா இதை போட்டிருக்காங்களே. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் யாரை போட்டிருக்காங்க? அரங்காவலரா? ஏன் 86 வயசான அந்த அம்மாவை போய் அங்கே போய் போட்டால் என்ன செய்ய வழங்க முடியும்? எவ்வளோ பணம் வருது அந்த கோவிலில்? எவ்வளோ கும்பல் வருது? 24/7 வேலை. அது செய்ய முடியுமா அவர்களால்? ஒரு ஒரு இது சாதாரண மனுஷன் கூட தெரியும் யார் நிர்வாகம் பண்ண போகிறான்னு. சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும். மன்மோகன் சிங் இருந்தால் போல் யாருக்கு நிர்வாகம் பண்ணாலும் அதே போல தான் இதுவும்.
அதை போல இந்த கோவிலில் நடக்கும். இது இவர்கள் செய்கிற அட்டுழியத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை இந்த யாரோ பார்ப்பனர்கள் எடுத்துன்னு போகிறா போல, நேராகவே சொல்ல மாட்டாங்க, அதை எடுத்துன்னு போகிறா போல எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலை. சட்டம் என்ன சொல்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அஞ்சு அறங்காவலர்கள், அந்த 5 அறங்காவலர்களில் ஒரு பட்டியலினத்தவர் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இதற்கு எல்லாருக்கும் இடம் உண்டு. எல்லாரும் சொல்கிறாங்க என்னமோ சமூக நீதி சமூக நீதி இன்றைக்கி தான் சொன்னான்னு. மனு தான் முதல்ல சமூக நீதி சொன்னான். ஏன் மனு சொன்னான்னு நான் சொல்கிறேன், சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன். மனுவுடைய வாக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. எல்லாரும் இப்போ மனு இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் நேற்றுக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம். யாரு ராமர்? மனுவுடைய பேரையா, மனுவோட பேரன். அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்கிறோம். ஆமாம் நடக்கணுன்ற நான். அந்த மனு ராஜ்யம் நடந்தால் தான் சரியாகும். எதுக்கு ராமரை சொன்னேன்னா, ராமருடைய சரித்திரத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒழுங்காக படித்தா தெரியும். தேவையில்லாத படிக்காமல் தேவை இருக்கிறத பாருங்க. 4 பேர் கூட பிறந்தவா, குகனோட செஞ்சு 5 பேர். குகன் யாரு? சுக்ரீவனோட சேர்ந்து 6 பேர். சுக்ரீவன் யாரு? விபீஷணனோட சேர்ந்து 7 பேர். யார் இவெல்லாம்? 7 பேர்னா என்ன? கூட பிறந்த தம்பியை போலே, தசரதனுடைய பிள்ளையை போலே ராமன் எல்லா விதமான அனைவரையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளையாக, தன் உடம்பிறப்பாக நினைத்து கொண்டிருந்தவன் மனுவுடைய பேரனான ராமன். அந்த மனுவை இன்னைக்கு தூட்டின்னு இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு கண்ணு தெரியாதவன் யானையை தொட்ட கதை கேட்டிருக்கோம். இவன் யாருன்னே தெரியல. இப்போ யார் என்னத்தை தொடுறாங்கன்னு தெரியல. எதையோ பேசின்னு இருக்காங்க. அதே ராமன் ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணான். ஜட்டாயுன்றது ஒரு பறவை. சபரி கையால் உணவு உண்டான். அவள் ஒரு வேடு வச்சு. எங்கேயா உங்களுக்கு சமூக நீதி? இன்னைக்கு பண்ணி காமிங்கள பார்க்கலாம். யாராவது பண்ணி காமிங்கள. எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான சமூகத்தில் இருக்கிற 4 வர்ணத்தினருக்கும் அங்கே வேலை உண்டு. ராமாயணத்தை முழுசா படித்தா தெரியும். ராமாயணத்தில் ஆரம்ப பாலகாண்டத்திலிருந்து எப்படி 4 வர்ணத்தவரும் கோவில்களிலே யாகங்களையும் பூஜைகளையும் செய்தார்கள் என்பது அது தெரியும். இதில் நிறைய பேர் நாம் படிக்காமல் யாரோ நேத்திக்கு பகுத்தறிவு பகலவன் சொல்லிக்கிட்டு அவன் எழுதினதெல்லாம் எழுதி நம்ம படிச்சுட்டு என்னமோ பிராமணர்களுக்கெல்லாம் பகுத்தறிவே இல்லாத போலையும், இந்த சனாதன தர்மிகளுக்கெல்லாம் பகுத்தறிவே இல்லாத போலையும், பகுத்தறிவுன்னா ஒருத்தந்தான் அப்படின்ற போலையும் எப்படி பேசி அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்க. பகுத்தறிவு அப்படி என்று ஒன்று இருந்தால் அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தவிர சொல்கிறேன். ஏன்னா மனிதன் நாம் என்ன நினைக்கிறோம், பகுத்து எப்படி அறிகிறோம்னா, நான் எனக்கும் உனக்குள்ள பகுத்துக்கிறோம். நான் யார் என்று நான் முதல்ல பகுத்துக்கணும். நான் யார்? நான் ஆத்மா என்று சொல்றது வேதம் ஒன்றுதான். அந்த வேதம் என்பது சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்திலே மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குது, சமூக நீதி இருக்குது, எல்லாமே இருக்குது. திருப்பி டாப்பிக்கு வந்துடுறேன். டாப்பிக்கில் நான் திருப்பி சொல்கிறது, ஒரு கோவிலுடைய நிர்வாகம் என்பது அந்த அறங்காவலர்கள் ஆர்டிகல் 26 படி அந்தந்த சம்பிரதாயத்திற்குட்படி, சம்பிரதாயம்னா என்ன புரியலன்னு நான் சொல்லிடுறேன். சைவ சம்பிரதாய கோவில்களிலே சைவர்களை நிர்வாகத்திலே வைக்க வேண்டும். சைவர்களைன்னு நான் சொல்கிறேனே தவிர இன்ன ஜாதின்னு நான் சொல்லலை. சைவர்களை. வைஷ்ணவ கோவில்களிலே வைஷ்ணவர்களை, சாக்த கோவில்களிலே சாக்தர்களை, அந்தந்த சம்பிரதாயத்தவர்களை வைக்க வேண்டும். இப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு. சுமன் சார் சொன்னார், அங்கெல்லாம் ஊழலே இல்லையான்னு சொன்னார். இல்லையான்னு கேட்டார். ஊழலே இல்லையான்னு கேட்டார் அவர். அதாவது அங்கே ஊழல் இருக்குன்றதை அப்படி மாற்றி கேட்டார். அங்கே ஊழல் இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிளும் சொன்னார். இப்போது கோவில்களில் ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு 59 வச்சுக்கிறேன். கடைசியில் 59 இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சாரே சொல்கிறார் ஊழல் நடக்கிறதுன்னு. அங்கே ஒரு இஸ்லாம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று போடுங்க, கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு போடுங்களேன், பார்க்குறேன். நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.